வாங்க வைட்டமின் மினரல் ஆன்டிஆக்சிடென்ட் நிறைஞ்ச பச்சைப்பயிறு மைக்ரோகிரீன் தோசையை நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சைப்பயிறு மைக்ரோகிரீன் 50 கிராம்ஸ், சின்ன வெங்காயம், பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, 2 கப் தோசை மாவு. மைக்ரோகிரீன்ஸை நல்லா 2 டைம் கழுவி எடுத்துட்டேங்க. அப்புறம் சாப் பண்ணி வச்சுட்டேன். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா முளைக்கட்டின பச்சைப்பயிறு மாதிரியே இருக்கும். சும்மா சமைக்காமல் சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சீரகம், மிளகு, சின்ன வெங்காயம், வெள்ளை பூண்டெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டேங்க. லாஸ்ட்டாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற மைக்ரோகிரீன்ஸை போட்டு ஒரு கிளறிட்டேங்க. இந்த மைக்ரோகிரீன் டைஜஷனுக்கு, வெயிட் லாஸ்க்கு, பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவுதுங்க. சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டேங்க. பச்சைப்பயிறு மைக்ரோகிரீன் வீட்லேயே வளர்த்துறது ரொம்ப ஈஸிங்க. என்னோடய பயோவில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எடுத்து வச்சுருக்கிற மாவில் அரைச்சி வச்சுருக்கிற மைக்ரோகிரீன் பேஸ்ட்டு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்துட்டேங்க. தோசைக்கல்லை ஹீட் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா தோசைக்கல் ஃபுல்லாக தேய்ச்சிட்டேங்க. ஏன்னா மாவு கொஞ்சம் தோசைக்கல் அப்படியே ஒட்டுற மாதிரி இருந்துச்சுங்க. அப்புறம் தோசை சுட்டு மேலே எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா வேக விட்டு அப்புறம் திருப்பேங்க. இது ஒயிட் தோசை மாதிரி டக்குன்னு வேகிறது இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.